உள்ள இருக்காரியா? தலைவரை கூப்பிடியா? கூப்பிட்டு வந்து அவர் தலைவர் ஐயா, அப்புறம் உனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்? தலைவர் சிந்திக்கிறார். நேரத்துல சிந்தனை விஷயம் இருக்கோ இல்லையா சதா சிந்திப்பாரியா? நீ கூப்பிடாது போயா. தலைவர் எழுப்பியா? நாட்டு நடப்ப தலைவர் படிச்சுக்கிட்டு இருக்காரியா? தலைகீழாவா? நேரா இருந்தாவலையா நேரா படிக்கிறதுக்கு அவருக்கு தெரியாதா? எழுப்பியாங்கிற இல்லையா? தலைவரே தலைவரே தலைவரே, என்ன புரட்டையா விடுறாரு? புரட்டை இல்லையா, செம்படவர் குலத்தை நினைச்சு விடுற பெருமுச்சு. அட தூங்குறாரு ஐயா, தூக்கம் இல்லையா, துக்கம். கண்ணு முடிக்கிட்டா முழிச்சா ஓ முகமது தெரியும், உன்னை பார்த்தா துக்கம் வரும். தலைவரே வாழ்க, தலைவரே வாழ்க, வாழ்க தலைவரே, வாழ்க தலைவரே, வாழ்க தலைவரே, வாழ்க தலைவரே, தலைவரே. அப்பாடா, என்ன இன்னொரு தலைவனை காணோம்? பகல்லைமா தூக்கம் விடிஞ்சு போச்சா செயலாளா? சிந்தனையாளருக்கு பகல் ஏது இரவு? நான் அதை ஆமோதிக்கிறேன். தலைவரே, ஆரோக்கியம் கடல்ல மூழ்கிட்டாங்க, சீக்கிரம் வந்து சங்கம் உதவி செய்யணும். சங்கம் உதவி செய்யணும்? ஆமா. ஆரோக்கியம் மூழ்கிட்டானா? ஆமாங்க. செயலாளா? தலைவரே, ஆரோக்கியம் அங்கத்தானா? ஆமாங்க. சந்தாவெல்லாம் கொடுத்து விட்டானா? கணக்கு பார்க்கணும். அதுக்குள்ள அவன் பணத்தை தான் பார்க்க முடியும். அதுக்கு ஏயா நீ வருத்தப்படுற? அதனை விட அவன் பணம் நல்லாவே இருக்கும். இதை நான் ஆமோதிக்கின்றேன். அது என்ன அவசரம், என்ன ஆபத்து? உனக்கு அவசரம் எங்களுக்கு என்னையா? ஏயா சங்கம் என்ன பொறுப்புலாத சங்கம் நினைச்சிருக்கியா? உன்ன மாதிரி தெருவில் சுத்துற சங்கம் அது. அவன் போயிருக்கான கடலுக்குள்ள, அவனை காப்பாற்றணும்னா இந்த சங்கத்துக்கு என்ன செலவாகும்? பொருளாதாரம் நம்ம சங்கத்துக்கு இடம் கொடுக்குதா? இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாமா? கமிட்டி கூட வேண்டாமா? சாகரவனுக்கு கமிட்டி கூட்டமா? உயிரோடு இருக்கணுக்கே கூடுது. இதை நான் ஆமோதிக்கின்றேன். போனானே கடல் கிட்ட ஒரு வார்த்தை சங்கத்துக்கிட்ட, ஐயா நான் இப்படி கடலோரம் போறேன், கீழே விழுந்தாலும் விழுவேன் சொல்லிருந்தா 4 பேர் கூடவே போய் விழ விழ அவனை குடிச்சு காப்பாத்திருப்பாங்க. சங்கத்துக்கு எவ்வளவு நல்ல பேரு. பேர் வாங்க விடமாட்டாங்களே. விடமாட்டாங்களே. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னதான் செய்ய போறீங்க? அந்த அங்கத்திரன் சாகாமல் உயிருடன் இருந்தால் அவனை ஆயுள் அங்கத்திரனாக இந்த சங்கம் ஏற்றுக்கொள்ளும். செத்திருந்த அவனுக்காக இந்த சங்கம் அனுதாப தீர்மானம் போடும். ஐயோ 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 ஐயோ, ஏன் அவசரப்படுற? அந்த நேரம் போய் பார்ப்போம். அவனுக்கு ஏதாவது இது மாதிரி ஆயிருந்தோமா அப்புறம் அடிச்சுக்குவோம். அது இல்லையா, இப்படி புலம்புறான். இவன் உறவா? கடலை இங்க தான் பாக்கி தரணும். அனுதாப தீர்மானம். உட்காருங்க உட்காருங்க. ஆரோக்கியம் உயிரோடு வந்துட்டான். யாரும் தொப்பி தலையில வைக்காதீங்க, எல்லாம் கையிலே வச்சுங்க. ஏ விளையா விளையாடுறியா? அனுதாப தீர்மானத்தை வாபஸ் வாங்குங்க. அன்னைக்கு சங்கத்துல முதலா நிறைவேற்ற ஆரம்ப தீர்மானம் இது, வாபஸ் வாங்க முடியாது. இதை நான் ஆமோதிக்கின்றேன். திருக்கவிட்டு மாணிக்க என்ன காப்பாத்தினாரையா? நான் உயிரோட இருக்கிறேயா? ஏன் சங்கத்தோட பெருமையை காப்பாற்றணும், மறுபடியும் கடலை விழுந்து சாவு. சங்கத்துக்காக நான் தாகணுமாயா? தாவேன். உயிரோட இருந்து என்ன பண்ண? ஒண்ணு பண்ணு, நீ புழைச்சது அதிசயம் இல்லையா? ஆரோக்கியங்கிற பேரை மாத்தி அதிசயம்ங்கிற புது பேர்ல சங்கத்துக்குள்ள வா. சந்தா கட்டு, நாங்க உள்ள விட மாட்டோமா? இதை நான் ஆமோதிக்கின்றேன். என்னையா அநியாயம்? நீ என்னையா தலைவனா? தலைவர் வீரத்தை ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. இந்த பாட்டை போட்டு அவ்வளவுதான், அவர் முன்னால ஒரு பேர் நிக்க முடியாது, கொண்டு விடுவார். தலைவரே மன்னிச்சிருங்க. நான் தனி மனிதன், நான் ஒரு ஸ்தாபனம். நகர்ந்தா சங்கத்தோடு தான் நகர்வேன். என் சங்கம் உனக்கு என்ன செய்ய? என்னது தேவரால்? அவள் சங்கம் என்றாவது பின்னோக்கி போயிருக்கிறா? இல்லை இல்லை. முத்தலகி ஏன் கத்தனை? நான் ஒண்ணும் செய்ய தலைவரே. நான் ஒண்ணும் செய்ய. முத்தலகி உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கிறேன், சோத்தத்தின் உள்ள சுத்தமா கைய கடவை சொல்லி குழம்பு வாட அடிச்சிருக்கும், மீன் உன்னை கடிச்சிருக்கும். இப்போ
விண்டு கத்துவாங்க பாத்துருக்கேன். பெறால் மீன் கிடைச்சாலுமா இப்படி? தலைவரே அவ்வளவுதானா? பொறுத்திருங்க. நமது சங்கம் ஏதாவது சாதிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காமடா போகும். நேரம் காலம் தெரியாம என்ன இம்சை இது? இதெல்லாம் ஒரு இம்சையா? இங்க வலை போட்டா முடியா? சுரும்பு என்னமோ புரிஞ்சுகிட்ட மாதிரி புலம்புறியே. எனக்கா புரியாது? எங்கயோ தண்ணியில கடந்து தத்தளிச்சுட்டு இப்ப நம்ம கரைக்கு வந்து நம்ம கட்டியே வாலாட்டினா நடக்குமா? வந்தாவது போயாவது வயசு பொண்ணு காலடியில விளையாண்டா யார பாத்துக்க முடியும்? என்கிட்ட பாச்சா பலிக்குமா? இவ்வளவுதானா? அப்படின்னா இன்னும் இருக்கா? ஐயோ என்ன? ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல ஒண்ணுமே இல்ல. என்ன ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல? என்ன புயல் காத்து பாயமரம் மாதிரி படபடபடம் துடிக்கிறியா? என்ன அது சரி, உன்னை சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் வயசுதான் கோளாறு. உனக்கு தான் கண்ணு கோளாறு. உனக்கு மாத்திரம் என்ன? 2 கண்ணு 2 கண்ணு. ஏல அலை மாதிரி போயிட்டு போயிட்டு வரீங்க. நிலத்துல விழுந்த வீடு எப்படி என் கைக்கு வந்துச்சு? நான் கொடுத்திருப்பேன். ஓ, ஏமாத்த பாக்குறியானே? என்ன என்னடா கணக்குல ஒண்ணு குறையுதேன்னு பார்த்தேன். வீடு எங்க இருக்குதா? முன்னால ஒரு பெடல போறான்னு தெரியுது. அதான் 2 கண்ணு இருக்கிற கொல்லி கட்டு. அழகான பெண்களை கண்டா என் போட்டுக்கே ஆனந்தம் தாங்க முடியல. என்ன செய்ய பாவம் நம்பிச்சுல வாய. ஆடு நினைட்டே ஓனாய் ஒண்ணு அழ வேண்டாம். உன் வேலையை பார்த்துட்டு போயா. ஓஹோ, ஓனாய் அப்படின்னு திட்டுறியா? பரவாயில்ல பரவாயில்ல, நீதான் சொல்ற. எனக்கு ஒண்ணும் கோபம் இல்ல. என் விஷயத்துல மனசுல பழகு. மாறின அப்புறம் நானும் மாறிடுவேன். என்ன மிரட்டுறியா? இந்த சங்கப்ப யாரு? நம்மளை பார்த்து யாருங்க? அவன் ஆடுறா வலுக்கட்டாயமா ஒரு பொம்பளை கையை பிடிச்சி எடுக்கும்போது தெரியல. இந்த மாதிரி பசங்களை பத்தி பொதுவா அகராதில ஒரு பேர் உண்டு. என்ன பேரா? காவாலிங்கிற பேரா? அகராதி பசங்களா, மரியாதையோட பேசுங்க. என்னடா விளையாடுறீங்க? விளையாடுறதுக்கு நேரம் இருக்காடா? இல்லையே. சுரூபத்தை காட்டுமா? சுரூபத்தை பார்க்கலாமா? இந்த ரூபத்தை பார்க்க சைக்கிள இந்த சொரூபம் வேறையா? வேணாங்க, தலைவர் விரும்புறேன். பட்டு பட்டுன்னு பல்லு உடையிற மாதிரி பதில் வருதிய. இன்னும் நிக்காத, மூக்கு உடையிற மாதிரி முடிவா வந்து கொடுத்துட போறாங்க. ஆம்பளைங்க பார்த்துட்டு வீரமா பேசுவியா? உன்னை எங்க எப்போ எப்படி கவனிச்சுக்கிறது எனக்கு தெரியும். போய சரியான சமயத்துல வந்து இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் சேர்த்து நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன். என்னைய பாக்குறேன்? போனானே அவ திரும்பி வர்றாங்கன்னு பாக்குறேன். ஏன்னா காதல் இருக்குது, அது சீட்டாட்டம் மாதிரி. எப்போதுமே முதல்ல தோத்தவன் என்னைக்காவது ஜெயிக்க மாட்டோமான்னு அடிக்கடி வந்துகிட்டே இருப்பான். ஓஹோ, ரொம்ப அனுபவம் இருக்கு போல இருக்கு. ஆரம்பமே ஆரம்பி ஆரம்பி. ஆரம்பிக்கிட்டுமா? ஆரம்பிக்குமாவா? தலைவரே, நான் பெறால் தலைவரே. தலைவரே முடிக்கிறா? இனிமே நான் தான் சங்கத்துக்கு தலைவர். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.